ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரொமேனியன் தமிழர். ரொமேனியன் பற்றி தகவலை தெரிஞ்சுக்கொள்ளும் வந்தால் ரொமேனியன் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நாம் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ரொமேனியா பற்றிய இன்ஃபர்மேஷன்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்துக்கு மேலே நான் வீடியோ எதுவுமே நான் அப்லோட் பண்ணலை. என்னென்னு கேட்டால் ஒரு பேட் நியூஸ் தான். என்னென்னு கேட்டால் எங்களோட அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாகி அவங்கள ஹாஸ்பிட்டலில் இருந்தனால நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலையாகி அவங்க தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஸோ அந்த இதில் இருந்தனால எனக்கு நாட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது எனக்கு 3 மந்த் ஆயிடுச்சு. எக்ஸ்பென்ஸ் கொடுத்தாங்க. என்னோட லீவை கம்பெனி 2-3 வீக்ஸ் மாதிரி எனக்கு எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருந்தனால ஸோ எனக்கு 3 மந்த் மாதிரி நான் நாட்டிலே இருந்தேன். ஸோ அம்மாவோட காரியங்களை இதுகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் இப்போ நாட்டுக்கு வந்திருக்கிறேன். அம்மா தவறுனது 9ஆம் மாதம் 9ஆம் தேதி. எங்களோட முறைப்படி, நான் ஒரு கிறிஸ்டியனால் எங்களோட முறைப்படி அந்த இதுகள் எல்லாம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் இப்போ நாட்டுக்குள்ள இருந்து மீண்டும் ரொமேனியாவுக்கும் வந்துட்டேன். ரொமேனியாவுக்கு இப்போ நான் 1 வீக் ஆகிட்டு கட்டாயம் அதை அவங்களோட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் ஷேர் பண்ணுறேன். மற்றது ரொமேனியா அப்டேட் நிறைய பேர் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. யாருக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் என்னோடய சிச்சுவேஷன், சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தனால ஸ்ரீலங்காவில் போய்ட்டு எனக்கு இதை செய்கிறதுக்கோ வீடியோ பண்ணுறதுக்கோ எனக்கு டைமும் கிடைக்கல. ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போய்கிட்டு இருந்தனால எனக்கு சரியாக தகவல்களை சொல்லிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க, ஆனால் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணலை. வாட்ஸ்அப்லேயும் சரி, யூடியூப் சேனல்லையும் சரி, கமெண்ட்ஸ்லேயும் நமக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அண்ணா வீடியோ போடுங்க, அப்டேட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி தான் இந்த தகவலை, என்னோடய சேட் மூமெண்ட்டையும் உங்கள்கிட்ட சொல்லி அடுத்த இருக்க அப்டேட் எஸ்சி நம்பர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ரொம்ப ரிஸ்க்கான நிலைமையில தான் ரொமேனியன் வீசா பாஸ் பண்ணுறாங்க. நினைக்கிற மாதிரி இல்லை, சரியான மாதிரி கெடுபிடியாக தான் இருக்குது. அதாவது வீசா பாஸ் பண்ணுறது ரொம்ப சிக்கலாக இருக்குது. என்னென்னு கேட்டால் கம்பெனி சைடு 100% பார்க்குறாங்க. பேப்பர்ஸ் 100% சுவராக இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, இன்டர்வியூக்கு போய்ட்டு 3 வீக்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே விளங்கலைன்னா, இன்னும் எங்களுக்கு எந்த விதமான இன்ஃபார்மும் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு இன்டர்வியூக்கு இன்னும் நாங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி 1 இயர் ஆகுதுன்னா இன்னும் எங்களுக்கு இன்டர்வியூவே வரல. எஸ்சி நம்பருக்கு எங்களோட எஸ்சி நம்பர் இவ்வளோ இருக்குது, 200 போகுது, 300 போகுது அப்படின்னு சொல்லி தெரியும் தானே. எல்லாருமே மெசேஜ் பண்ணி நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ இதுதான் ரீசன் ஃபஸ்ட் ரீசன் இப்போ நாடு செங்கன் ஆகிடுச்சு. வீசா உள்ளுக்கு வர்றது ரொம்ப நான் வரும்போது, அதாவது ஏர்போர்ட்டில் நான் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 150, நான் ஃப்ளைட்டில் ஒரு 150 பேருக்கு மேலே நேபாள்ஸ், இந்தியன்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஸோ 150 பேருக்கு செக்கிங் எப்படின்னு கேட்டால் ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் 10 மினிட். சரி, அதில் குறைஞ்சதில் போனது நானாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஐடி கார்டு இருக்கிறதுனால குயிக்காக என்னோட ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் என்னோட இமிக்ரேஷனில் செக் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆனால் நான் எனக்கு முன்னாடி இருந்த ஒரு 10-20 நேபாளி இருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் இவ்வளோ நாளைக்கு இமிக்ரேஷனில் அதாவது ரொமேனியனில் ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷனில் இந்தளவுக்கு வெயிட் பண்ணதே இல்லை. ஆனால் ஃப்ளைட் லேண்ட் ஆனது சரியாக 2:45. எனக்கு ட்ரெயின் இருந்துச்சு 4:45க்கு. நான் வெளியே வரும்போது, அதாவது ஏர்போர்ட்டில் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வெளியே வரும்போது 4:15. ஸோ யோசிச்சு பாருங்கள், அந்த இதுக்குள்ளே அவ்வளோ செக்கிங். அதாவது ஒரு பேப்பரை ஒருத்தவங்க புதுசாக வரவங்களா இருந்தால் அவங்களுக்கு அவ்வளோ செக் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு அது பேப்பரில் ஏதாவது குளறுபடிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒருத்தவங்களுக்கு மேக்ஸிமம் 10 மினிட் மாதிரி செக் பண்ணுறாங்க. இதுதான் காரணம். என்னென்னு கேட்டால் உள்ளே வெளியில் போகிறது அந்த மாதிரியான சிச்சுவேஷன்கள் இருக்கனால தான் அந்த இது போய்கொண்டிருக்குது. ஸோ இதுதான் மெயின் ரீசன். அதனால் ஏழுமான மட்டும் உங்களோட ஏஜெண்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கேருந்து வீசா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பக்கா டாக்குமெண்ட்ஸ், அதாவது 100% டாக்குமெண்ட்ஸ் சரியாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் ட்ரை பண்ணாதீங்க. அது வேஸ்ட்டில் போய்ட்டு முடியும், காசும் லொஸ்ட் ஆகும். அதே மாதிரி எஸ்சி நம்பர் அப்டேட் என்னோடய ஃப்ரெண்டு சிங்களவங்க, அவங்களோட ஃப்ரெண்டு எஸ்சி நம்பர் அவங்களுக்கு 194. இந்த மாதம் 25ஆம் தேதி அவங்களுக்கு இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ தான் போகிற அப்டேட் 93, 94 தான் போகுது. 92ன்னு சொல்லி சொன்னாங்க.
கரெக்டாக வந்து 93 92ங்கிறது 92 போகுது கன்ஃபார்ம், அது கன்ஃபார்ம். 93ங்கிறது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. 93 தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 24ஆம் தேதி 25ஆம் தேதி 95 போகுதுன்னு சொன்னால் கட்டாயம் இப்போ வந்து 93 தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது தான் எனக்கு கிடைச்ச லாஸ்ட் அப்டேட். அதே மாதிரி சேலரி எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஆனால் நான் 2024 வந்து நான் வந்து பேப்பர் வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணேன். அன்னைக்கு வந்தது வந்து எனக்கு வந்து $700. இன்றைக்கி வந்து ரொமேனியன் வந்து சேலரி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தானேன்னா எங்களுக்கு வந்து எப்படி சேலரி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் நம்ம இருந்தாலும் பேப்பரில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் நடக்கும். சப்போஸ் நமக்கு லக் இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே வந்து கூட கிடைக்குமே தவிர குறைவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பேப்பரில் என்ன இருக்கோ அது கட்டாயம் கிடைக்கும். அதை பற்றி ஒன்றும் யோசிக்காதீங்க. பெரும்பாலும் எல்லோரும் வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் வர்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே வர்றதை பார்ப்போம். இப்போ நினைக்கிற மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வேலை மாற்றி இங்கே வந்ததுக்கு பிற்பாடு நிறைய வேலைகளை மாற்றி நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுவும் கொஞ்சம் இப்போ வந்து முன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ வந்து பெரிய அளவுக்கு கஷ்டம்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ வந்து ஈஸியாகவே எல்லாமே ஜாப்ஸ் வந்து மாறிக்க முடியும். அந்தளவுக்கு நம்ம ஆக்களே நம்ம பசங்களே என்ன வந்து செஞ்சுருக்காங்கன்னா குரூப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம சொன்னோம்னா அந்த குரூப்ஸில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு வேலையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒன்று சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் அதெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். பெரும்பாலும் நாம் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து இங்கே வர்றது எப்படி அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில் யாருக்கிட்டையும் ஏமாந்துடாமல் கவனமாக வந்துட்டோம்னு சொன்னால் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே வந்துட்டு ஒரு 6 மந்த்து தான் நம்ம கஷ்டப்படணும். அதுக்கு பிற்பாடு நம்ம வந்து எல்லாமே பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். Generate by AI.